என்ன முக்சினே ஓப்பனிங்ல தலையில கைய வச்சு உட்கார்ந்திருக்கேன் இன்னைக்கு 7:30 அப்படின்னு நீங்க கேப்பீங்க. அதை சொல்றதுக்கு தானே வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில கரெக்டான டைமுக்கு எந்திரிச்சு கடமை ஆத்தலான்னு கக்கூஸ்குள்ள நுழைஞ்சேன். கையில பிரஷ் எடுத்துக்கிட்டு பல்லு விளக்கி முடிச்சோனே சில பல சில்லற வேலையில முடிச்சிட்டு வெளியே கிளம்புனா எதுக்கு வெளியே வந்தேங்கிறதே மறந்து மாம்பழத்தை பார்த்து மைண்ட் ஸ்டக் ஆயிருச்சு. சரின்னு அதுல கொஞ்சம் பார்சல் பண்ணிட்டு ரொம்பலாம் இல்ல ஒரு 2.5 கிலோ மட்டும் தான். வர வழியில வழக்கம் போல பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் சில நாட்களாவே உடலுக்கு ஆரோக்கியமான புஜிட்டிக்கான ஒரு மில்க் ஷேக் போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். அந்த மில்க் ஷேக்கோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. குடிச்சிட்டு மில்க் ஷேக் பண்ண ஆரம்பிச்சா மிக்ஸி ஓடிக்கிட்டு இருந்ததுனால பேச முடியல கைஸ். என்னதான் இந்த மாம்பழத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி டீசென்ட்டா சாப்பிட்டாலும் ஹோட்டல்ல ஓட்டிக்கிட்டு இருக்க மிச்ச மாம்பழத்தையும் சாப்பிட்டு குப்பையில போடும்போது தான் இதயத்திற்குள் இன்பமாக இருக்குது ஐயா. அலுவலகம் செல்வதற்கு அவகாசம் இருக்கின்ற காரணத்தினால மில்க் ஷேக் மாம்பழத்தெல்லாம் தூக்கி ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு 5 நிமிஷத்துல சில்னஸ் போயிடும். அப்புறம் குடிக்கிறதுக்கு மண்ணு மாதிரி இருக்கும் டேஸ்ட். ரூம் கொஞ்சமே எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு ஜம்முன்னு ஒரு குளியல போட்டு தம்பி என்ன காலையில போட்டு அதே சட்டையை போட்டுட்டு குளிச்சேன்னு சொல்லி குருமாவா குடுக்குற அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இப்பெல்லாம் நீங்க யோசிப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் குளிக்கும் போது எடுத்த கிளிப்பை இந்த வீடியோல அட்டாச் பண்ணிருக்கேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸை கையில தூக்கிட்டு போறதே கௌரவ குறைச்சலா நினைச்சிட்டு எங்க நைனாவை மதியான டைரக்டா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவேன். ஆனா இப்ப கார்ப்பரேட் ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது கையில கேரி கவர்ல எல்லா திங்ஸையும் வச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா வர வர நானும் ஒரு பூமர் ஆகிட்டே வரேங்கிறது நல்லா புரியுது. ஆபீஸ்க்கு வந்து 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாம் பொளந்து கட்டிக்கிட்டே பொறுப்பா உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாயந்தரம் ஒரு போன் வந்தோனையும் சரி வெளியே போய் கொஞ்ச நேரம் பொழுது ஓட்டுவோம்னு சொல்லி மோமோ சாப்பிட்டுக்கிட்டே நண்பர்களுடன் சேர்ந்து உருப்படாத விஷயத்தை பத்தி உரையாடல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சொல்லாத மோமோஸ் என் கிரஷ் கண்ண மாதிரி சாஃப்டா இருந்துச்சு. நானே என் கிரஷ் பத்தி பேசக்கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனா வாயில இருந்து வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருச்சு. அந்த குளிக்கிற வீடியோ எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டீங்க. யோ அது சும்மா ஃபன்னுக்கு சொன்னதியா. நைட்டுக்கு பரோட்டா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். நீங்களும் போய் தூங்குங்க.